பாஜக அதிமுக கொடுத்திருக்கிற தாவேக்காக கொடுத்திருக்கிற ஃப்ரீ ஹிட் தான். ஆனா அது யாரு கோல் அப்படிங்கறத மட்டும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இல்ல என்னன்னா, நம்ம முன்னாடி இருந்தே பேசுற மாதிரி நான் கேட்டது அதான் பதில் வந்துருச்சு. சி.வி. சண்முகம் இதெல்லாம் வருது. என்னன்னா இன்னைக்கு ஓகே நடக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தரப்பு தாவேக்காவுக்கு ஆதரவு தர போறாங்க, அந்த தரப்பு பாஜக அப்படின்றது. என்னன்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக பேசப்பட்டது, அவங்க வரப்ப மட்டும் அது பாஜகவா இருக்காதா அப்படின்ற கேள்வி. இப்ப சி.வி. சண்முகம் கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்றப்போ, ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கிறப்போ அங்க பாஜக என்னன்னா கூட்டணியில இருந்து வெளியேறினா விசிக இன்னும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாரையுமே ஒரு தரப்பு பாஜகவா தான் அணுகும் அப்படின்னு சொன்னவர்கிட்ட நான் இதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாது. யாரு வந்தாலும் அது பாஜகவா தான் இருக்கும். இப்படியே சொல்லித்தான் ஒரு உறுப்பினருக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. இன்னும் பேசுங்க. அடுத்த முறை தாவேக்கா இன்னும் தீவிரமாக களம் கண்டு அந்த ஒரு உறுப்பினருக்கும் என்னன்றதை சொல்லிடுவாங்க அப்படின்றதா. ஒட்டுமொத்தமாக இங்க யாருக்கு ஆதரவாக வந்தாலும் இப்போ அமைஞ்சிருக்கிற தாவேக்காவினுடைய அரசு மேல தொடர்ந்து சொல்லப்பட்டது, எங்க தோழமை கட்சிகளுடைய ஆதரவோட இந்த கூட்டணி இந்த அரசு அப்படின்றது. இப்போ அந்த பக்கம் இருந்து ஆதரவு வந்துருச்சு அப்படின்னா என்னன்னா அது அவங்க சொல்லவும் முடியாது, கிளைம் பண்ணவும் முடியாது, நாங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய எங்கள் ஆட்சி அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது அப்படின்றதுல இருந்து நகர்ந்து, அதாவது அவங்க நிலையான ஆட்சியும் கொடுத்துடக்கூடாது, இந்த தயவுலையே எப்ப விழுகுனே ஆண்டுகிட்டு இருக்கணும், இதுல நாமளும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த குத்தம் சொல்றதையும் உத்து பாக்குறதையும் கடந்த 5 வருஷத்துல பண்ணியிருந்தாலே அந்த தரப்பு எதிர்கட்சியா இன்னைக்கு உட்கார வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. ஆனா இங்க எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது, குற்றம் சாட்ட வேண்டியது, ஒன்னொன்னுக்கும் குற்றம் சாட்ட வேண்டியது. இன்னொன்னு சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவு எடுக்கிறாங்க, அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல இப்போ இருந்தே பாஜக சாயம். நாளைக்கு நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டால் கண்டிப்பாக அது பாஜகவினுடைய வேலை அப்படின்னு சொல்வதற்கு எல்லா இதுவும் இருக்கு. ஏன் இங்க யாருமே சுய புத்தியோட செயல்பட மாட்டாங்களா? யாருக்குமே ஒரு நிலைப்பாடு தெரிவிக்கிறதுக்கான உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி. இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களே, சாரி நான் மறந்துட்டேன். ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு தனி மனிதனுடைய உறவுகள்ல இல்ல உரையாடல்கள்ல குற்றம் சொல்றது குறை சொல்றதுங்கிறது புரிதலும், ஆட்சி மீதான விமர்சனங்களை குறை சொல்றது, இது குறை சொல்றது. அந்த விமர்சனங்களை நீங்க இப்போ சென்ற முறை வைக்கலையே, பண்ணலையே, எல்லாத்துக்குள்ள வந்து நின்று எல்லாத்துக்கும் நீங்களா பதில் சொல்றீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அங்க என்னன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்ததுன்னு அங்க சொல்லி இங்கிட்டு வந்தோம்ல. ஆனா இங்க வரப்ப மட்டும் அதை உடனே பூதாகரமாக்கணும், அதாவது இது நடக்காமையா போயிருமா, இதெல்லாம் நின்றுமா அப்படின்றப்ப அதுல ஒரு வன்மம் வெளிப்படுதுல, அதையும் பண்றீங்க. அது அங்க பண்ணியிருந்தாலே அதுவும் குற்றம் இல்லாத மக்களுடைய கிரவுண்ட்ல என்ன ரியாலிட்டி அப்படின்றது தலைமை காதுக்கு போயிருக்குமே. அங்க அந்த அப்படியான ஒரு சறுக்கலையும் ஒரு சரிவையும் அங்க சந்திச்சிருக்க வேண்டாமே. களத்துல என்னவோ அதை பேசலாம், அதை எல்லாரும் பேசலாம் அப்படின்றதுதான். இப்போ நான் இந்த தரப்புல முன்வைக்கிறனாலேயே குற்றம் குறை இருந்தா நான் பேசாம நிக்க போறேன்றது கிடையாது. அதை நீங்களும் பண்ணிருக்கணும், பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்.